கஸ்டர்டு புட்டிங் இது நல்ல சில்கியாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பேஸ் வந்து கஸ்டர்ட் பவுடரை வச்சு, ஆனால் நம்ம எந்த ஃப்ரூட்ஸை வேணாலும் இதில் கலந்துக்கலாம். கொஞ்சம் பால் இருந்தால் போதும். கஸ்டர்ட் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்ததுன்னா போதும். இன்றைக்கி நான் நவாப்பழம் வச்சு செய்கிறேன். ரொம்ப குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். லோ கலோரி தான், ஒன்றும் ஒரு பெரிய உடம்பு போட்டுறோம் அப்படிங்கிறது இல்லை. அதனால் பெரியவங்க கூட அவ்வப்போது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம். ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். 250 மில்லி பிடிக்கக்கூடிய கப்பு. இந்த கஸ்டர்ட் பவுடர் பாருங்கள், வெனிலா வாசம் உள்ளது. இது எக்கெல்லாம் இருக்காது, பயப்பட வேண்டியதில்லை, வெஜ்ஜு தான். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கோபுரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கப்பு பால் எடுத்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர். நான் அதை தலையை தட்டி எடுத்ததால் இன்னும் கொஞ்சம் 1/4 பங்கு போட்டுக்கிறேன். ஒரு கப்புன்னா ஒரு டேபிள் ஸ்பூன். இதுக்கு சர்க்கரை அதே டேபிள் ஸ்பூன்லேயே போட்டுக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம் ஒரு கப்புக்கு. நல்லா கலக்கி கொடுக்குறோம். அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் கெட்டிப்பட்டுரும். நல்லா மோர் போல் வந்துடும். நல்லா பபுள் வருது பாருங்கள். இது 2 நிமிஷத்துலேயே வந்துடும். இது போல் இது பதம். கொஞ்சம் தேவையான அளவு பச்சை வாடையும் போயிருக்கும். அவ்வளோதான். அதை எடுத்து கீழே வச்சிட்றோம். இது ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃப்ரூட் வேணுமோ அந்த ஃப்ரூட்ஸை அதில் சேர்த்துக்கிறது. நான் இன்றைக்கி சீசன் நவாப்பழங்கிறதுனால இதை போடுறேன். நீங்கள் ஆப்பிள் போடலாம், மாம்பழம் போடலாம். எதாக இருந்தாலும் ஒரு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இதுன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக தெரியும், கொஞ்சம் வந்து ப்ளூ கலராக இருக்கிறதாலன்னு நீங்கள் மாங்காவாக இருந்தால், மாம்பழமாக இருந்தால் அரைச்சி, சப்போட்டா எதுவாக இருந்தாலும் அரைச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் பல்பாகவும் போட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் ஃப்ரூட்ஸை நம்ம சேர்க்கணும். இது வந்து எனக்கு இந்த ரப்பர் மோல்டு கிடச்சிருக்கு. நீங்கள் எவர் சில்வர் சின்ன சின்ன கப்பில் ஊற்றி வைக்கும்போது அவங்கவுங்க தனித்தனியாக ஒன்று எடுத்து சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால தான் எப்போவுமே பெருசில் போட்டு அதை கட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு அப்படி சின்ன சின்ன கப்பை கொடுத்துடலாம். இதெல்லாம் இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது கடைங்களில், பாத்திர கடைங்களில். இருந்தாலும் நீங்கள் சில்வர் கப்பில் எப்போ வேணாலும் நம்ம செய்துக்கலாம். இதை நான் வீடியோவுக்காக நான் இப்படி காமிக்கிறேன். அது மேலே ஒரு அலங்காரத்துக்காக திரும்பவும் அந்த நவாப்பழ சதைகளை அப்படியே நான் வைக்கிறேன். இன்னும் ஒரு கப்புக்குமே வரும் பாருங்கள். ஒரு கப்பு நம்ம பால் எடுத்தது சின்ன சின்ன பவுலில் 3 வந்திருக்கு. 3 பேர் சாப்பிட்லாம். அலுமினிய ஃபாயில் இதில் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் தட்டு போட்டே மூடி வைக்கலாம். இதனுடைய சில நன்மைகளும் இதுகிட்ட இருந்து இருக்குது. அதாவது அந்த டிரான்ஸ்பரண்ட் அந்த பேக்கு இதெல்லாமே நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். தட்டு போட்டுக்கலாம், இல்லை அலுமினிய ஃபாயில் வச்சு இது போல் நம்ம வச்சு ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் 4 மணி நேரம். ஃப்ரீஸரில் வச்சிடாதீங்க, அது வந்து பனிக்கட்டி ஆயிரும். அதனால் ஃப்ரிட்ஜில் 4 மணி நேரம் வச்சு கத்தியால் அப்படி லைட்டாக அப்படி பண்ணி விட்டிங்கன்னா நல்லா தனியாகவே அதிலருந்து கலண்டு வந்துடும். அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அது ஒரு சில்கியாக, அது ஒரு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், பார்க்கும்போதே நமக்கு வந்து பெரியவங்களுக்கு கூட டெம்ப்ட் ஆகும். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது போல் ஹல்வா போல் கஸ்டர்ட் பவுடரில் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டுமே உன்னதமாக இருக்கும். வெனிலா எசன்ஸும் அப்படியே லைட்டாக நம்ம மூக்கை வருடும். பாத்திரத்துலையும் வச்சு நம்ம தட்டில் வச்சு அப்படி திருப்பினோம்னா அழகாக விழுந்துடும். கஸ்டர்ட் பவுடர் வச்சு இந்த ஃப்ரூட் புட்டிங்கை ஒரு முறை செய்து பாருங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.